Hi friends, welcome back to our channel IniyaSamayal. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹெல்த்தியான பாயில்டு எக் ஃப்ரை தான் பார்க்க போறோம். அதாவது வேக வச்ச முட்டை வறுவல். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா மெயின் முட்டை. அது எத்தனை வேணுமோ அதை நீங்கள் முன்னாடியே ஒரு சுடு தண்ணியில் வேக வச்சுட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ அதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அது கூட நம்ம இப்போது மிளகாய்த்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறோம். மிளகாய்த்தூளும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற, சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் மாதிரி வரணும் இல்லையா, அதுக்காக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறமா மசாலா முட்டையில் ஒட்டாது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மசாலாவை ரெடி பண்ணுறோம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இப்போ நம்ம சைடில் பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்ச முட்டையை அதில் இந்த மசாலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நல்லா ஃபுல்லாக பரவுற மாதிரி நம்ம மசாலாவை தடவிக்கிறோம், நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி. இது ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் கூட. இது லஞ்சுக்கு இல்லைனா கூட நீங்கள் தனியாக பசிக்குது உடனே நீங்கள் எக்கை அவிச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை அப்படியே நம்ம 10 நிமிஷம் வரைக்கும் காய வைக்கிறோம், ட்ரை ஆக்க வைக்கிறோம். அடுத்தது இப்போது நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேனில் குக்கிங் ஆயில் போடுறேன். அது தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ அந்த முட்டைக்கு வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த குக்கிங் ஆயில் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது ரொம்ப சூடாயிடுச்சுன்னா முட்டை தீஞ்சிடும். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சு இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா இது சில டைம் வெடிக்கும். இந்த மாதிரி கையெல்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் போட்டிங்கன்னா அவ்வளோதான். அது அப்புறம் கண்ணில் படும், கையில் படும், கொப்பளம் வரும். அதனால் அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்காதீங்க. இப்போது நல்லா வெந்த பிறகு, ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஒரு முட்டையும் ஒரு சைடாக திருப்ப போகிறோம். சில பேருக்கு அவிச்ச முட்டை அப்படியே சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி மசாலா பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இன்னொரு பக்கம் நீங்கள் திருப்பி போட்டுருங்க. நல்லா பொறுமையாக திருப்பி போடுங்க, இல்லைன்னா அந்த மஞ்சள் தனியாக ஒயிட் தனியாக வந்துடும். இப்படி வந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப புண்டு வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், ஒரு மாதிரி தொக்கு மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் பொறுமையாக ஒன்றாவே நீங்கள் திருப்பலாம். எக்கை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம் அதில், ஏன்னா அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஜிங்க்கு இருக்குது, கால்சியம் இருக்குது, நியூட்ரிஷன் இருக்குது, அப்படி ஆன்டி ஆக்சைட் இருக்குது, அப்படி இப்படின்னு நிறையா சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் டயட்டில் கூட கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோ வெயிட் லாஸ் கொடுக்கும். அப்புறமா முட்டை ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 3 சாப்பிடலாம். ரொம்ப சேஃபான ஹெல்த்தான டிஷ் தான். உடம்புக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு ரொம்ப ஹெல்த் கொடுக்கும். ஷாம்புலலாம் பார்த்திங்கன்னா கூட எக் இருக்கும், ஸ்கின் ப்ராடக்ட்லேயும் எக் இருக்கும். ஸோ நீங்கள் எக்கு கண்டிப்பாக டவுட்டே இல்லாமல் கண்டிப்பாக நிறையா சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட டிஷ்ஷில். இப்போ முட்டை பார்த்திங்கன்னா எவ்வளோ அருமையாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கலரும் சரி, ஃப்ரை பண்ணியிருக்க விதமும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பரான சிம்பிளான டிஷ் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இனியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.